ரொம்ப நல்லா இருக்குப்பா. மாமா என்னடா சொல்லும்? இந்தா நீயும் கொஞ்சம் சாப்பிடு. ஏன் தம்பி ஏலக்காய் வாசனை இருக்கு ஆனா திகட்டலையே, எப்படி தம்பி? எந்த மாதிரி அளவுல தம்பி போட்டீங்க? அண்ணி நான் எதுவும் பண்ணல, அவதான் ஏதோ பண்ணா. நான் வெறும் திராட்சை முந்திரியை மட்டும் தான் வறுத்து போட்டேன். வழக்கமா நான் ஏலக்காய் போட்டா உங்க அப்பாவே திகட்டுதுன்னு சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு அளவு ரொம்ப நல்லா சரியா இருக்கு. அது ஒண்ணும் இல்லம்மா, ஏலக்காய 1-2 இடிச்சு ஒரு சின்ன துணியில சின்னதா கட்டி உள்ள போட்டுட்டேன். பொங்கலை இறக்குனதும் கவனமா தேடி அந்த மூட்டையை எடுத்து வெளியே போட்டாச்சு. பாருங்க, அதனால ஏலக்காய் வாசனை மட்டும் உள்ளேயே இருக்கும், அவ்வளவுதான். இப்படி எல்லாம் கூட ஐடியா இருக்கா? பரவாயில்லையே அத்தை. பாருங்க அத்தை. தம்பி நீங்களும் அபியும் சேர்ந்து சமைச்சா எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு. ஒருவேளை வேற வழியே இல்லைனாலும் புருஷனும் பொண்டாட்டியும் ஹோட்டல் வச்சு கூட பொழைச்சுக்கலாம். அண்ணி சாப்பிடுங்க. சாவடிச்சு ஒண்ணு நினைப்போம். ஏய் இப்ப என்ன பண்ண நீ? என்னடி பண்ண? நான் என்ன செஞ்ச? பொங்கல் தான் சாப்பிடுறேன். அறிவில்ல, இப்படிதான் பப்ளிக் பிளேஸ் பிஹேவ் பண்ணியா? உன்னை நினைச்சாலே கேவலமா இருக்குடி. இத பாருடா பெரியாம்பள, நீ வேற இடத்துல என்னமாச்சும் வெஞ்சுக்க சண்டை போட்டுக்க, என் முன்னாடி பத்தவள இப்படி கண்ட மணிக்கு பேசுனேன்னு வை. டேய் படுவா, பொங்க கரண்டி எடுத்து வெளுத்து பாத்துக்க. என்னடா செஞ்சாவ? அதெல்லாம் பார்த்தா ஒரு குடும்ப பொம்பளைனா கொஞ்சம் மாலை நல்லா வேணாமா? இத்தனை பேருக்கு முன்னாடி என்ன பார்த்து கண்ணடிச்சா பார்த்தா? எப்படி? அதுவும் நேருக்கு நேரா பார்த்து கண்ணடிச்சா? இன்னும் சொல்லுங்களேன். இப்ப எதுக்கு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்ன உங்க எல்லாருக்கும் கிறுக்கு பிடிச்சிருக்கா? இவ பண்ண காரியத்துக்கு எல்லாரும் கேவலமா சிரிச்சிட்டு இருக்கீங்களா? அட மானகட்ட பயல, அவ என்ன ஊர்க்காரனை பார்த்தா கண்ணடிச்சா? உன்னை பார்த்து தானே கண்ணடிச்சா? கட்டின புருஷனை பார்த்து தானே. வேற யார பார்த்துட்டு அவளால கண்ணடிக்க முடியும்? உனக்கு தெரியுமா, என் புருஷனை பார்த்து கடைசி வரைக்கும் நான் கண்ணடிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். வேணா உங்க அம்மா கிட்ட கேளு, உங்க அப்பனை பார்த்து நிச்சயம் கண்ணடிச்சிருப்பா இல்லடி? அத்தை மா சும்மா இருக்க மாட்டியா? வயசுக்கு தகுந்த மாதிரி பேச மாட்டா? சரியான ஆளுமா நீ. எங்க என்ன பேசுறதுன்னு தெரியாம. என்னடா? ஆமா இவன் வேற ஆவுனா. அடிய வெள்ள பழுத்தா அம்மாச்சி எங்க உன் புருஷனை பார்த்து அப்படி கண்ணடி பாப்போம். ஐயோ அடிய என்னடி இது? அவன் உன் புருஷன் தானே, கண்ண அடிடினா அடிடி. அட போங்க மாமா. அட கண்ணடினா ஐ மாட்டிக்கிட்டா. அடியே சித்தாரா, அம்மாச்சி எங்க உன் புருஷனை பார்த்து கண்ணடி பாப்போம். அம்மாச்சி எனக்கு என்ன வைக்கும்? நான் டிசைனா கண்ணடிப்பேன். கண்ணடிக்கிறதுல போட்டியா? அடி பாவி, அங்க பாரு நீயும் பண்ணி. டேய் உன் புருஷன் எங்க? நீங்க இப்படி ஏதாவது மாட்டி விட போறீங்கன்னு தானே அவர் அப்பவே எந்திரிச்சு போயிட்டாரு. விளங்காத பையன் ஓடிட்டானா? அடிய பெத்தவள எங்க? நீ உன் புருஷனை பார்த்து கண்ணடி பாப்போம். அம்மாச்சி மறுபடியுமா? அவர் கோச்சுக்கு போறாரு அம்மாச்சி. அவ கோத்த நான் பாத்துக்கிறேன். அடி வேணாம். பாத்தியாடா? ஆத்தோ, அங்க பொங்க போட்டி பந்தயன்னு களை கட்டிக்கிட்டு இருக்கு. உங்க பங்காளி வகையெல்லாம் நீங்க பயந்து ஓடிட்டீங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடா சின்ன பசங்களோட உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்க? எவன்டாவ என்ன பார்த்து அப்படி பேசுனது? உன் பங்காளி ராமனா தான். யாருடா ஓடுனா? நானா ஓடுனேன்? இது கம்மங்களியும் ஆட்டு மீன் குழம்பு சாப்பிட்ட உடம்புடா, வலுவேறினது. இன்னைக்கு அவனை உண்டு இல்லைன்னு ஆக்குறனா இல்லையா பாருடா. டேய் பேரண்டிகளா கிளம்புங்க.
எந்திரிங்கடா எல்லாரும். உரி அடிக்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் முடிஞ்சாத்தா. நீ வரதுக்குள்ள போட்டியெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்க. ஆரம்பிச்சுட்டு போறான். என் குடும்பத்தை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லவா முடியும்? இந்தா வாரேன்டா. எல்லாரும் கிளம்புங்க ஐயா. பட்டை கிளப்பிடுவோம் பசங்க. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இப்பொழுது உரியடி போட்டி நடைபெற இருப்பதால் வருடா வருடம் ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் இந்த போட்டியில் இந்த வருடம் பெண்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதை நம்ம தான் ஜெயிக்க போறோம். உரியடிக்கு நம்ம தான் அடிக்க போறோம். இன்னும் 2 நிமிடத்தில் உரியடிக்கு பெயர் கொடுக்கவில்லை என்றால் விருமாண்டி குடும்பத்தார் தோற்று போனவர்கள் என்று அறிவிக்கப்படுவார்கள். ஏற்கனவே ராமநாதன் குடும்பம் சார்பாக அவருடைய மனைவி பாரிஜாதமும் மூத்த மருமகள் தவமணியும் இளைய மருமகள் போதும் பொண்ணும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். போட்டி இப்பொழுது ஆரம்பிக்க. ஏண்டா எடுபட்ட பயல, உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கார பேரை சொல்லி நாங்க தோத்து போயிட்டோம்னு சொல்லி இருப்ப. ஏய் பெரியாம்பள, எட்ரா அந்த சவுக்க. இன்னைக்கு இவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். ஆத்தா மன்னிச்சிராத்தா, ரொம்ப நேரமா நீ வரலன்றதுனால அப்படி சொல்லிட்டா. ஆத்தா வரலண்டா சத்திட்டேன் அர்த்தமா? அத்தை ஆளை விட்டு கூப்பிடணும்டா பேப்பாயல. இன்னைக்கு நீ செத்தடா. ஆத்தா ஆத்தா மன்னிச்சிராத்தா. சரி ஆத்தா, இப்போ உன் குடும்பத்துல யார் யார் கலந்துக்க போறான்னு பேரை கொடு. இன்னும் போட்டி ஆரம்பிக்கல. என்ன அவசரம்டா உனக்கு? இல்ல ஆத்தா, அது எங்களுக்கு தெரியாதா? உனக்கு தான் தெரியுமா? சி வாய் மட்டும் சும்மா கடை. நாங்க போய் ஒரு முடிவு பண்ணிட்டு வரோம். அடங்கு. சீக்கிரம் ஆத்தா சீக்கிரம். வாய மூடு. வாங்க வாங்க. நீ வா செல்லம். வா வா வா. வாங்க. அம்மாச்சி, உரியடினா என்னது? அத தொங்குது பாரு உரி. அத 2 பேரும் கயிறை விட்டு இழுப்பானுங்க. ஒரே அடியில அத கம்பால அடிச்சு உடைக்கணும். அம்பிட்டு தானே. ஏன் பேர் கொடுங்க அம்மாச்சி. சித்ரா, நீ நினைக்கிற மாதிரி அது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி கிடையாது. கண்ணை கட்டிட்டு போய் உரி அடிக்கணும். பாக்காம எப்படி உடைப்பாங்க? அதுதான் போட்டியே. அம்மாச்சி, நான் போய் சித்ரா அக்கா பேரை கொடுத்துறவா? சிம்ரன், இங்க பாரு. உன்னோட பாடி தாங்காது. விஷ பரிச்செல்லாம் வேண்டாம். சொல்றத கேளு டார்லிங். இப்ப பாருங்க. அம்மாச்சி, நான் போல. அவளே போகட்டும். பெரிய வீராவேசமா முன்னுக்கு வந்த அம்மாச்சி, அவ எல்லாத்துலயும் இங்கிருந்து இது வரைக்கும் வாயடிப்பால. இதுல ஜெயிச்சு காட்டட்டும், அப்புறம் பாப்போம். இதெல்லாம் இப்ப தேவையா? பொம்பளை பொண்ணு உரி அடிக்கிறது சரியா வருமா? ஆம்பளைங்களே உரி அடிக்கிறதுக்கு திணறுவாங்க. பொம்பளை பிள்ளைங்களால முடியுமா? வட்டா வட்டம் உரியடிக்க பார்த்து ஓஞ்சு போயிட்டானுங்க. அவனுங்களால முடியலன்னு தான் இந்த தடவை பொம்பளை பிள்ளைங்க பக்கம் தள்ளி விடுறானுங்க. ஓவியா, அடிய பெத்தவள, நீ போய் பேர கொடு. என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். அப்பதா வாய் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வையேன், அபி ஈஸியா ஜெயிச்சிருவா. இது கண்ணை கட்டி உரி அடிக்கிறது இல்ல, கைய கால உடைச்சுக்குவான்னு யோசிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியா? உனக்காகவே நான் இந்த போட்டியில ஜெயிச்சு காட்டுறேன் பாரு. இப்பவே போய் பேர் கொடுக்குறேன். அம்மாச்சி, நான் போய் பேர் கொடுத்துருவேன். ஓடி தைரியமா போ. சூப்பர்மா சூப்பர்மா. வாமா வாமா, பேரை கொடுமா. முதல் தடவையாக ராமநாதன் அவர்களின் மனைவி பாரிஜாதம். அக்கா வாங்க வாங்க. கண்ணை கட்டுங்க. அவங்க கையில கம்ப கொடுங்க. இங்க நின்னு கயிறு. சுத்தமா சுத்தமா, நல்லா சுத்தமா. அப்படிதான் அப்படிதான், நல்லா சுத்து. பாத்துப்பா, மயக்கம் போட்டுற போது. கம்ப கொடு கம்ப கொடு. இந்த புடிமா புடிமா. புடிங்க. சூப்பர். அன்பு சுத்தி வரா. சுத்தி விடல. சுத்தி சுத்தி. கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. சுத்து. சுத்தி விடு. மா சூப்பர் சூப்பர் அடிங்க. அப்படிதான் அப்படிதான். நேரப்போ நேரப்போ, உள்ள போ. நேரப்போ வாங்க வாங்க, ரைட் வாங்க. இந்த போட்டியில் போ நேரப்போ. முடிஞ்சு அடிச்சுது.
சித்தே பக்கத்துல இருக்க அடிக்க முடியல. ரைட்டுனா எந்த பக்கம் ரைட்டு? சோறுங்கிற கைதான் ரைட்டு. அடிக்காத நேரத்துக்கு இப்ப அவுட். அக்கா அவுட்டுக்கா வாக்கா வெளில வாக்கா. வெளில வா. ஏய் சரி அவுட். ஏய் வாங்க. அடுத்தது வா. அடுத்தது தவமணி வாங்க. வாப்பா வந்து கண்ணை கட்டி விடுங்க. வா மருமகளே, அடிச்சு நொறுக்கிட்டு வா. எல்லாம் கை தட்டுங்கப்பா. ஏ மருமவாப்பா, கை தட்டலாம். இது எத்தனை தெரியுதா? இல்ல ஏதோ கண்ணை குத்திடுவேன். நல்லா இறுக்கி கட்டி விடு. ஆரம்பிக்கமா. நல்லா சுத்தி சுத்தி விடு. அப்படிதான். போ நேரா போ. எங்கிட்ட அவ்வளவுதான் கரெக்ட். சரியா மேல தூக்கடி. அடி பார்க்கலாம். இந்த கை கொஞ்சம் மேல தூக்க. போமா தூக்கடி. என்னடா இது? தோத்தீங்களா? தவமணி என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? சரி வாங்க. அடுத்தது கட்டி விடு. கை தட்டுங்கப்பா எல்லாரும், உற்சாகப்படுத்துங்க. கை தட்டு. அப்படிதான். ஏய் அருமை பொண்டாட்டி அடிச்சிட்டு வாடி. இந்தமா ரொம்ப புடி. புடி. அப்படியே பேக். அங்கேயே எடுத்துக்க. நேரா போ. போதும் பொண்ணு. வா அடி வா. எடுத்து முன்னாடி போ. ஐயோ பாத்து மேல தூக்கி ரெடியா வச்சுக்கோ. லெஃப்ட்ல வா. இன்னும் வா. லெஃப்ட்ல வா. ஐயோ இந்த பக்கம் வா. தப்பா போற. நேரா வா. அடச்சே. என்ன போமா வெளியே போமா. அடுத்தபடியாக அரங்கநாதன் அவர்களின் மருமகள் அபிநயா. அம்மாடி அபி, ஆம்பளைங்களே நாக்கு தண்ணி வத்தி 4 ஊருக்கு அந்தாண்ட ஓடுற விளையாட்டு இது. எங்க வீட்டு பொம்பளைங்க பார்த்தல 8 ஊர் வேலை இழுத்து போட்டு செய்யறவளுங்க. அவங்களே தடுமாறிட்டாங்க பார்த்தல. ஒன்னால முடியாது. அப்படியே ஓடி போயிடு. இதெல்லாம் உனக்கு தேவையா? படிச்ச பொண்ணு தானே நீ? இல்ல மாமா, இது நம்ம குடும்பத்தோட மான பிரச்சனை. கண்டிப்பா இதுல விளையாடி ஜெயிப்பேன். இருக்கியா? ஏண்டா வெற்றி, உன் பொண்டாட்டிட்ட நீ அதை எடுத்து சொல்லு. அப்புறம் குடும்பமான காத்துல பறந்துற போகுது. ஏய் அடங்குடா, எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துப்போம். விடுறா. அபி ஜெயிக்கலனா வெற்றிக்கு ஜாலியை கட்டி ஆட விட்டுருவோம். அப்பத்தா இவனுங்களை இங்கே தூக்கி போட்டு மிதிச்சிட்டுமா? இருடா, நான் பேசிக்கிறேன். டேய், என் பேட்டி சைக்கிள்னா என் பேர சேலை கட்டிக்கிறான். அவ சைஸ்டானா நீங்க 2 பேரும் சேலை கட்டிக்கிறீங்களா? அப்படி கேளா பார்த்தா. ஏய், என் பேட்டி சைக்க தாண்டா போறா. என்ன நினைச்சிட்டீங்க என் பேட்டிய? டேய், அந்த புள்ள மட்டும் ஜெயிச்சிட்டா நமக்கு அவமானம்டா. அந்த உள்ள ஜெயிக்கவே கூடாது. என்ன மாச்சம் பண்ணி குழப்பி விட்டுறணும்டா. ஏய் பாத்துக்கலாம்டா, விடுறா. அவ பேத்தி ஜெயிச்சாதானே, அவ தான் தோத்து அழுதுட்டு ஓட போறாளே. இங்க பாருங்க, அவசரப்பட்டெல்லாம் வாக்கு கொடுக்காதீங்க. அப்புறம் நீங்க சேலை கட்ட வேண்டியது வந்துற போது. இவெல்லாம் ஜெயிப்பாலாம், சான்ஸ் இல்ல போங்க. இந்த சதுரமும் சத்தமும் பயங்கரமான ஆளுங்களாச்சே. ஏதாவது குழப்பிட பாப்பானுங்க. ஜெயிச்சே ஆகணும். என்ன பண்றது? ஒரு நிமிஷம். என்ன? இங்க பாரு, சனியனேன்னு சொன்னா லெஃப்ட் போ, பிசாசுன்னு சொன்னா ரைட்டு போ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மூஞ்ச பாருனா லெஃப்ட் போகணும், முகரே பாருனா ரைட்டு போகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மூஞ்ச பாருனா. ஏய் சொல்றது கேள்வி. ஏய் ஒரு வழியா கட்டி விடுங்கம்மா. கட்டி விடுங்க. எல்லாம் ரெடியா இருங்கப்பா. அருமை அருமை அருமை. அப்படிதான் கட்டுங்க. நல்லா இருக்கு, கேட்டுங்க. சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. கண்ணு தெரியக்கூடாது, பாத்துங்க. குடுப்பா. நீதான் சைக்கணும். நல்லா சுத்து. அப்படியே போ. போ பிசாசு. பாத்து. அபி லெஃப்ட் எடு. திரும்ப. அப்படிதான்.
அப்படிதான். பிசாசு பிசாசு பிசாசு. ரைட் ரைட் லெஃப்ட் வா ரைட் 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 ரைட். ஏய் என்ன பண்ற நீ? ரைட் ரைட் போ. லெஃப்ட் வா ஏய் கோட்டை தாண்டிராதே, நில்லு நில்லு. போடுமா சனியனே 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 நில்லு நில்லு. லெஃப்ட் லெஃப்ட். ஏய் பிசாசு பிசாசு. வா வா இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா, அப்படியே வா. ஏய் லெஃப்ட் லெஃப்ட். ஏய் லெஃப்ட் லெஃப்ட். லெஃப்ட்ல போ லெஃப்ட்ல போ. அப்படியே லெஃப்ட் லெஃப்ட். அடி அடி அப்படியே அடி. கரெக்ட் அடி. அடி அடி அப்படியே போ. கரெக்ட். அடி அடி அப்படிதான். அப்படியே மூஞ்ச பாரு. மூஞ்ச பாரு. பிசாசு 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 பிசாசு. ஒரு நிமிஷம். என்ன? இங்க பாரு, சனியனேன்னு சொன்னா லெஃப்ட் போ, பிசாசுன்னு சொன்னா ரைட்டு போ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மூஞ்ச பாருனா லெஃப்ட் போகணும், முகரே பாருனா ரைட்டு போகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மூஞ்ச பாருனா மூஞ்ச பாரு. கொஞ்சமா மூஞ்ச பாரு. ஓஹோ, இதுக்கு தான் அப்படி சொன்னியா? மூஞ்ச பாரு மூஞ்ச பாரு மூஞ்ச பாரு மூஞ்ச பாரு மூஞ்ச பாரு. இன்னும் நல்லா மூஞ்ச பாரு. மூஞ்ச பாரு. அடிதா. மூஞ்ச பாரு மூஞ்ச பாரு. அப்படியே போ. அப்படியே போ. இல்ல நேரா போ. அப்படியே பாரு அப்படியே பாரு. பிசாசு 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 பாரு. வந்துட்டேரு. வா வா போ போ. நேரா போ நேரா பாபி. பிசாசு பிசாசு. ஏய் சனியனே. ஏய் சனியனே 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 சனியனே. பிசாசே கொஞ்சம் பிசாசே பிசாசே. இன்னும் கொஞ்சம் பிசாசே இன்னும் கொஞ்சம் பிசாசே 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 பிசாசே. சனியனே 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 கொஞ்சம் சனியனே கொஞ்சம் சனியனே. பிசாசே பிசாசே. வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. நில்லு நில்லு நில்லு. பிசாசு பிசாசு. டேய் பின்னாடி போடா. டேய் பின்னாடி போ. நீ விளையாடா. போடா. அடி. சூப்பர்மா சூப்பர்மா சூப்பர். அவர்கள் சிறப்பாக பானையை உடைத்து வெற்றி வாகையை சூடியுள்ளார். அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமமா அருமமா சூப்பர்மா. என்னடா நீ? அரங்கநாதன் மருமகள் அபிநயா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. சூப்பர்மா சூப்பர்மா சூப்பர்மா. அது என்ன பெத்தவளே. சூப்பர் அடி. சாதிச்சிட்ட. அவனுங்கள ஒரு வழி பண்ணிட்டு வரேன். என்னடா பேராண்டிகளா? காலையில புது சேலை வாங்கி அனுப்பவா? கட்டிட்டு வரீங்களாடா? தலை குளிஞ்சு நிக்கிறானுங்க பாரு. பொம்பளை இவ வீரத்தை காட்டிட்டா. டேய்
போங்கடா போங்க, எங்கேயாச்சும் போய் நாட்டுக்கிட்டு சாவுங்க. அம்மாச்சி. வந்துட்டானே. தங்கம் நீ வா போலாம். வாமா. தலை நிமிர்ந்து வா. நீ சாதிச்சுட்ட. வா அபி. என்ன புருஷ், இதான் சாக்குன்னு என்ன சனியனே பிசாசே மூஞ்சிய பாரு முகரைய பாருன்னு எக்கச்சக்கமா திட்டுறல்ல. ஏய் அதான் ஜெயிக்க வச்சோம்ல. உனக்கு இருக்கு புருஷ், இருக்கு. அப்படியே நீ பெருசா பீத்திக்கலாம் வேணாம். சனியனே 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 தேங்க்ஸ் தேவல் நீயே வச்சுக்க. பிசாசு தேங்க்ஸ் பிரஷியஸ் மேன்.